ஜெர்மனிக்கார சீன மொழியில் படிக்க வைக்கலாம், பிரான்ஸ்கார பிரெஞ்சு மொழியில் படிக்க வைக்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் ஆங்கில கல்வி படிக்க வைக்கிறோம். நம்ம தமிழ் மொழியை பற்றி நம்ம பிள்ளைகளுக்கு ஒன்றுமே தெரியவில்லை, எழுத படிக்க தெரியவில்லை, பேர் கூட தமிழ் இருக்கிறது. என்னமோ பேர் இருக்கிறாங்க, மகிழ்ச்சாகிறாங்க, ஆக்சாகிறாங்க, தத்து புத்தகம் எதுலையோ பெரியவங்களா தாத்தா குழந்தைகளை பேர குழந்தைய கொண்ட முடியாத தவிக்கிறாங்க. அதனால தமிழுக்கு ஒரு பள்ளிக்கூடம் வேணும். அந்த தாய் தமிழ் பள்ளி ஆரம்பிச்சா குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் அங்கே வந்து தமிழ் நல்லா படிச்சு தூய தமிழில் பேசி கொள்வாங்க. அதுக்காக நான் ஒரு சிறு முயற்சி ஐயா. போதும் ஐயா, தமிழ் வாத்தியாரே, இங்கேயும் வந்து பாடம் நடத்த ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் இப்போ என்ன செய்யணும் உங்களுக்கு? ஒன்றும் வேண்டாம், நீங்க தாய் தமிழ் பள்ளிக்கூடம் பிறகு கட்டணம் பார்க்கணும், உபகரணங்கள் பார்க்கணும். அதுக்கான நிதியுதவி தான் உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சிறப்பு, நல்லா பண்ணுங்க. அப்படியே பள்ளிக்கூடத்துக்கு நம்ம தலைவர் பேரை வச்சிடலாம். சிறப்பு அழைப்புக்கு என் பேரையே போட்டுருங்க. அப்புறம் சாயங்காலம் வந்து ஆபீஸ்ல பாருங்க, செக் போட்டு தரேன். தமிழ் பள்ளிக்கூட சிறப்பழைப்பாளரா ஏற்கனவே நம்ம தமிழர் நிறுவனத்தில் ஏற்பாடு பண்ணிட்டோம். அதே மாதிரி சிறப்பு அளவுக்கு பேராசிரியர் சாரவன் பாப்பையா பாருன்னு வச்சுக்கிட்டாருங்கய்யா. அப்படியா? அப்ப அப்படியே செய்யுங்க. மகிழ்ச்சி, போயிட்டு வாங்க. நானே 2 கான்வென்ட் ஒரு பாலிடெக்னிக் வச்சு நடத்திட்டு இருக்கேன். இவருக்கு தமிழ் வழிக்கு நிதி வேணுமா? அது என்னடா சொன்ன பேரு? அது ஏதோ ஒரு வயசான டாக்டர் பேர் ஏதோ சொன்னாரு. அவரு வயசான டாக்டர் இல்ல, அழிந்து போகிற தமிழ் சூழலை காப்பாற்றுறவர் டாக்டர் ஊய சாமிநாதன் பேரு. படிச்சு ஞாபகம் இருக்கு, நம்ம மாமா தான் 3ஆம் கிளாஸே தாண்டவே இல்லையே. ஏய், நான் இந்த தொகுதி எம்எல்ஏடா, பார்த்து பேசு. சரி, அந்த வாத்தியார் சாயங்காலம் 4 மணிக்கு ஆபீஸ் வரேன்னு போயிருக்கான். வந்தாலும் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி அவனை அனுப்பிடு. சரிங்க ஐயா, நம்பி வந்துட்டாருங்க. ஏதோ கொஞ்சம் கொடுக்கறத கொடுத்து உதவி பண்ணாமல் ஐயா. அவரை நம்ப வச்சு கலந்தா இருக்கிறீங்களே, நல்லாவே இருக்கும். கண்டவன்லாம் பள்ளிக்கூடம் நடத்துவான், கண்டவன் வேற பள்ளிக்கூடத்துக்கு வைப்பான். அதுக்கு சிறப்பு விருந்தினர் அவன் சொந்தக்காரனை கூப்பிடுவான். நிதி மட்டும் நான் கொடுக்கணும், நானும் கொடுத்துருவேன், நீ வாங்கிக்குவா. கொடுத்து உதவலாம்லாங்க ஐயா. ஏங்க ஐயா அப்படி? ஏய் ரகு, சொல்லுமாமா. நம்ம கிட்டே வந்துட்டு எதிர்கட்சி தகுந்த மாதிரி பேசிட்டு இருக்கான். யாரும் எங்க மாமா கூட நீ அவனுக்கு சப்போர்ட் பண்றியா? ரகு, நீயும் அடிச்ச சரி, நம்ம அறிந்து சரின்னு சொல்லுவாங்க. உங்க கூட பழகினதுக்கு எனக்கு கிடைச்ச நல்ல பரிசுடா.